வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மதராசி ஒஃபிஷியல் ட்ரெயிலர் நம்ம பார்க்க போறோம். எஸ், கொஞ்சம் டிலேயாக போட்டுட்டாங்க. நிறைய வேலை இப்போதான் முடிச்சுட்டு வீட்டுக்கே வரோம் பாருங்களேன். ஸோ வித்த வச்சு வீடியோக்கு நம்ம போயிடலாம். எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. இந்த சிவகார்த்தியே நம்ம ஏஆர் முருகதாஸ் கொம்பு எப்படி இருக்க போகுதுன்ட்டு. உன்னை போல் பிறரை நேசி, எல்லாரையும் உன் குடும்பமா நினை. இதுதான் எல்லா ரிலிஜனும் எல்லா ஸ்டார்டிங்கே கடவுளும் வேற மாதிரி இருக்கு. அல்லையோ எஸ்கிக்கு மொத்தம் 2 லுக் இருக்கு இந்த படத்துல. தமிழ்நாட்டுக்கு 6 கார்கோ ட்ரக்ஸ் ஃபுல்லா லோக்கல் மீடி லீகல் கன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் பார்டர்ல தடுக்கணும். ஏஆர் முருகதாஸ் ஃபிலிம். அவன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, மூளைதான். அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். ஓகே. ஓலா Getting into Tamil Nadu is not easy, Chirag. நான் சொன்ன மாதிரி அந்த மாலத்திய துண்டு துண்டா வெட்டி செதைச்சிருவேன். முடிஞ்சா தொடரா. அல்லேமா சுற்றுறாங்க. பாக்கி எவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தாண்டா. அல்லேமா இது என் ஊரு சார், நானும் கூட நிப்பேன். செப்டம்பர் 5. ஓகே கைஸ், ட்ரெயிலர் இப்போ தான் பார்த்து முடித்தேன். உண்மையிலே பங்கமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஆக்ஷன் பேக்காக இருக்குன்னு. வேற லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம எஸ்கே படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமான ஒரு ஆக்ஷன், அதிகமான ஒரு கட்ஸ் இருக்கிற ட்ரெயிலர் நினைக்கிறேன். சீரியஸாக படம் முழுக்கவே ஆக்ஷன். ஒரு ஃபியூ செகண்ட் தான் வந்து ஒரு ஒரு லவ்வபிள் போர்ஷனை லைட்டாக காட்டினாங்க. இது நம்ம எஸ்கே அப்படின்ட்டு. இது நம்ம ரொம்ப பரிச்சயமான ஒரு எஸ்கே. ஆனால் அதுக்கப்புறம் வந்து டோட்டலி வேற. டேம், ஃபுல் ரீச் மூட்ல இருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து நிறைய விஷயத்த வந்து இதில் பற்றி பேசி ஆகணும். வந்து நம்ம வில்லன் வித்யூட் துப்பாக்கி எவன் கையில தான் நான் தான் வில்லன் சொல்றது வந்து சோ ஆப்வியஸ். நம்ம தளபதி வந்து எஸ்கே கன் துப்பாக்கி கொடுத்துருப்பாரு கால் படத்துல. ஸோ அதை ரெசல்மெண்ட் தான் சொல்றாரு. ஏன் துப்பாக்கி படத்தோட வில்லன் வந்து அவர் தான். ஸோ இந்த படத்தோட வில்லனும் அவர் தான். அந்த படத்தோட டைரக்டர் வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ் தான். ஸோ நைஸ், அது ஒரு நல்ல டச்சா இருக்கு. திருப்பி இந்த கொம்போ வந்து இல்ல நம்ம ஏஆர் முருகதாஸ் வித்யுத் கொம்போ வந்து இன்னொரு ஆக்டர் கூட பண்றாங்க வச்சுப்போமே, அங்கேயும் துப்பாக்கி வந்துச்சுன்னா திருப்பி இந்த மாதிரி நம்ம சொல்ல இதை வந்து விஷயத்தை எதிர்பார்க்கலாம் போல. அந்த டச் ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் தென் அகெயின் இந்த படம் பத்தி சில விஷயங்கள் வந்து இருந்துச்சு. என்னதுன்னா இது வந்து கஜினி மாதிரின்ட்டு. என்ன கதைனா, மண்டேல வந்து மண்டை சொந்தமாக ஏதாவது படம் வந்தாலும் சரி, இல்லை வந்து மூளை சொந்த படம் வந்தாலும் சரி, இல்லை நம்மளுக்கு வந்து ஞாபகம் வருது ஏதாவது படம் வந்தாலும் சரி, அது மைண்ட்ல போறது கஜினி தான். ஏன்னா கஜினி படம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு தோஸ் ஏரால இப்போ வரைக்குமே. அவளு ஏன் மாரிசன் படம் வந்து அது எல்சைமர், ஓகே, அது டோட்டலி வேற. ஆனா அதுவே வந்து கஜினின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கூட்டமும் இருந்துச்சு. நான் பார்த்துருக்கேன், மீம்ஸாகவும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த தாக்கம் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து எஸ், இதை பார்த்தாலே சொல்லுவாங்க இது கஜினின்னு. ஆனா என்ன பொறுத்தவரை என்னதுன்னா, இது கஜினியா இருக்க வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. அது அப்படி இருக்காது. இது வேற ஏதாவது இருக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம் வந்து அவன் நினைச்சிட்டானா அதை முடிக்கிறதுக்கு எந்த எஸ்ட்ரீம் வேணும் அவன் போவான். ஐ எம் திங்கிங் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எனக்கு சொல்ல தெரியல. பட் இப்படி விஷயம் இருக்கலாமோ. அதாவது இங்க வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இது ஒரு வகையான ஒரு ஓசிடியா கூட இருக்கலாம். எப்படின்னா, ஓசிடி வந்து ஒரு விஷயம் வந்து எடுத்த இடத்துல அவங்களுக்கு வச்சிடணும். அது வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு கமாசா இருக்கணும், அதில் கரெக்டாக அரேஞ்ச்மெண்டாக இருக்கணும். நிறைய விஷயம் அவங்க பார்ப்பாங்களே, அந்த மாதிரி இப்படி ஒரு ஓசிடியா இருக்கலாம். எப்படின்னா, நான் இப்போ வந்து பெட்ரோல் போட்டுட்டு தான் அங்கே நான் பண்ண போறேன்.
ஆனால் இந்த பெட்ரோலை போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த வந்து செட்டில் பண்ணி ஆகணும். அப்போ அங்கே ஒரு டாஸ்க் இருக்குல்ல, அந்த டாஸ்க்கை முடிச்சாகணும். அது முடிச்சாதான் அடுத்த போக முடியும். அப்படி ஒரு மென்டாலிட்டி வந்து நம்ம எஸ்கேக்கு இருக்கலாமோ, உங்களுக்கு புரிய நம்புறேன், இப்படி இருந்திருக்கலாமோ எனக்கு தோணுது. அதுதான் வந்து இந்த வில்லனோட விஷயமா நம்ம எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். எப்படின்னா கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்துருக்கலாம், எஸ்கேயோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இறந்துருக்கலாம் மேபி பாஸ்ட்ல. ஸோ ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் பழி வாங்குற மாதிரி இருக்கலாம். ஸோ அதோட டாஸ்க் என்னதுன்னா, இவர் வந்து அந்த இவனை வந்து பழி வாங்கணும், இவளை கொன்னோன்னு வந்து கண்டுபிடிக்கணும், இதுதான் டாஸ்கா இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிம்பிளுக்கா சொல்ல வராங்களே எனக்கு ஒரு ரெசம்ஷன் தான். ஓகே, பட் எனிஹவ் எனக்கு வந்து விஷுவல் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருக்கு. பிஜிஎம் வந்து நல்லாவே பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பர்சனலி ஐ லவ் எஸ்கே லுக். சீரியஸாக சொல்றேன், மரண ரக்கட்டா இருக்கு. அதுவும் அந்த கையை வந்து இப்படி சேருது இருக்குல்ல, ஓ டேம். இது முன்னாடி வந்து அவர் இன்னொரு லுக்கு வைக்கிருப்பாங்க, நம்ம எஸ்கே வந்து இருட்டில் இருந்து அப்படி வருவார், அதுல அவருக்கு வேற ஒரு ரக்கட்டா இருந்துச்சு. ஐ திங்க் நான் அவரை மீட்டப் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா வந்து இங்க தாடியில வச்சுட்டு அப்படிதான் இருந்தாரு. அப்பயே கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி லைக் ஒரு பஃபா ஃபிட்டா தான் இருப்பாரு. இந்த படத்துல அப்படிதான் இருக்கிறாரு. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலி. ரொம்ப ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படம் பாக்குறதுக்கு. நல்ல ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிருக்கு. ஆக்சுவலி இந்த படம் மேல ஹைப் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இவ்வளவுதான் இருந்து வச்சுக்கோங்களேன், ஒரு 50-60% தான் இருந்துச்சு. ஆஃப்டர் ட்ரெய்லர் எனக்கு ஹைப் உண்மையாலே வந்து ஒரு 95% சீரியஸாக ஏறி இருக்கு. 100% ஆஃபீஸாக சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஐம் ஹோப் ஃபார் அ குட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் குட் ஸ்டோரிலா. ஏஆர் முருகேசன் வந்து அவர் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே எங்கேஜிங்காக கொடுத்துட்டாலே போதும், படம் அப்படி இருக்கும். சீரியஸா ஹீ கேன் மேக் இட், அவரால் முடியும், அது பண்ணக்கூடிய ஆள் தான். ஐ ரியலி ஹோப் ஃபார் இஸ் கம்பேக். அண்ட் தென் எஸ்கே, எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. எஸ்கே டான்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும், இதெல்லாம் வந்து அவர் கூடியதான் இருக்க போகுது. எந்த அளவுக்கு இந்த மனசு இந்த படத்துல எக்ஸ்ட்ரா காட்ட போறாங்க, அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. ஏன்னா அமரன்ல டேம் கூட்டா இருந்திருக்கும், அந்த ஆக்ஷன் பேக்லாம் அந்த பாடிலாம் ஏற்றி பஃப் ஆக்கி வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படம் அப்படிதான் இருக்காரு. ஸோ ரொம்ப எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி ஆக்ஷனாக இருக்க போகுதுன்னு. ரெண்டாவது என்ன எதிர்பார்க்குறேன்னா, கொலெக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கு. ஏன்னா இவருக்கு முன்னாடி வந்த நடிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து யாருமே அந்த ஒரு கொலெக்ஷன் எடுக்கல. விச் மீன் அந்த 300 crores வந்து எடுக்கல. மனசை வந்து வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணி விட்டாரு. அண்ட் தென் ஐ ஹோப் அண்ட் ஐ பிலீவ் தட் அமரன் இஸ் deserves to collect that much of money. இது வந்து ப்ரொடக்ஷன் சேர்த்தா. பட் நம்மளுக்கு கியூரியாசிட்டி இருக்கும்ல, மெட்ராசி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கொலெக்ஷன்ல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகுதுன்னு அது பார்க்குறது ரொம்ப ஆர்வமா இருக்கு சீரியஸா. பர்டிகுலர்லி நம்ம எஸ்கே மூவி அவர்தான் தான் சொல்றேன். ஏன்னா அண்ணன் மூவி வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டாவே வந்து so much ஆஃப் எப்படி சொல்றது, ஸ்டோரி பேஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்றாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. கதைக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் அவர் கொடுக்குறாரு தான். அது அவர் சூஸ் பண்ற கதைகளே தெரியுது. இப்போ அமரனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம சுதா கொங்கரா படம் பண்றாரு அந்த படமா இருக்கட்டும், மெட்ராஸியா இருக்கட்டும், எனக்கு வந்து ஓகே அவர் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்றாருன்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற ஆக்டர்ஸ் மத்தியில வந்து இவரும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு தான். அட் த சேம் டைம் இவர் படங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ அதிகமே வர ஆரம்பிச்சிருச்சு. முன்ன வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை தாண்டி இவர் இப்போ எக்ஷன் பேக்காக இறங்கும் போது வந்து இன்னும் அவரோட அந்த அந்த என்ன சொல்றது, அந்த அந்த வட்டம் இருக்குல்ல, அந்த வட்டம் இன்னும் பெருசா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. இப்போ அண்ணன் மூவி வந்து எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இருக்க போகுது, எந்த அளவுக்கு வந்து கிளாஸ் கலெக்ஷன் வந்து எவ்வளவு இருக்க போகுது, அது அமரனோட கூடிய போகுமா அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி எனக்கு மேலே இருக்குதான். ஐ மீன் இன் அ குட் வேலா. ஓகேயா, எனக்கு ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு. பார்ப்போம் காய்ஸ். இந்த படம் வந்து கண்டிப்பா நம்ம படம் பார்த்துட்டு நான் ரிவ்யூ வந்து பண்றேன். அண்ட் யா, ஜஸ்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட்லா. ஓகே, இந்த கொம்போ வந்து அடிக்கும் நம்புறேன். அடிச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த கொம்போ மாதிரி எதிர்பார்க்கலாங்க. எழுதியவரை வச்சுக்கோங்க, பார்க்கலாம் எனக்கு. ஏன்னா ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. நம்ம டாசிங் ரோஸ் நடிச்சிருக்காரு, நம்ம குட்டி தளபதி சொல்லுவாங்களோ அவர் நடிச்சிருக்காரு, நம்ம மலையாளம் ஆக்டர் நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பார்ப்போம். I'm waiting for like best of the best output from ARM. பாப்பா என்ன பண்ணியிருக்காருன்னு. ஸோ இந்த ரேஷன் பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வகையான ஒரு ப்ரிடிக்ஷன், ஒரு வகையான ஒரு டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கருத்தை வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா டூ லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.